Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுங்க SBB silk saree collectionsல ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் டேபிள் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாமே புது வரவு சாரீ தாங்க. இது ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டு இருக்கிற சாரீ தாங்க. மறுபடியும் திரும்ப உங்களுக்கு நான் இந்த சாரீ காட்டுறேன்னா இது வந்து உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட்டில் 50% டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. இது வந்து உங்களுக்கு சூப்பரான ஆர்கன்ஸா சாரியில் உங்களுக்கு வித் எம்ப்ராய்டரி வித் பார்டரோடு கொடுத்துட்ருக்காங்க. இது கலர் காம்பினேஷன்ஸ் நிறைய இருக்குங்க. டேபிள் சாரீ கலெக்ஷன்ஸில் புதுசாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாராச்சும் வேணால் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம SBB சில்க்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் எடுத்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பரான பேஸ்கெட் சாரீ ஆகட்டும், எல்லாமே ஆஃபர் ஆகட்டும், சனி ஞாயிறு ஆஃபர் ஆகட்டும், எல்லாமே தெருக்கி விடும் தான். ஸோ உங்களுக்கு ரேட் வேணுன்னா கொஞ்சம் ஜூம் அப் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ். ஏன்னா வந்து தினம் நம்ம வீடியோ வந்து போட்டாலுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குங்க. கீழ் ஃப்ளோர்லேயே நான் 30 நாள் எனக்கு பத்தாதுங்க. தென் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது, அண்ட் தென் குர்தீஸ் இருக்குது, நிறைய இருக்குங்க. ஸோ நம்ம SBB பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. கோயம்புத்தூரில் ரொம்ப வந்து பிரபலமான இடம். இப்போ நிறைய பேர் இந்த SBBக்குன்னே ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நான் சொல்ல வேண்டியதே இல்லை. அடுத்தடுத்து கலெக்ஷன்ஸ் நான் என்ன காமிப்பேன்னு அவங்களுக்கே தெரியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் புதுசாக பார்க்குறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களே பாருங்கள், ஜூம் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் வீடியோ கால் இருக்குங்க. நீங்கள் எங்கே இருந்துட்டாலும் வீடியோ கால் மூலிமா உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாங்க. இது என்ன சாரிக்கா சொல்லுங்க. நோ இது என்ன சாரின்னு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரியாது. ஃபேப்ரிக் யாருக்குமே தெரியாதா? இது என்ன ஃபேப்ரிக்? அண்ணா நெட்டுக்கா? அண்ணா நெட் வராது. இது என்ன ஃபேப்ரிக் தெரியுமா? ஷிம்மர் லினன். இது அப்போ இது சில்க் காட்டன் ஆர்கன்ஸா. ப்ரோக்கேடு பார்டர். இந்த ஒர்க்கு பேர் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் நீங்கள் சொல்லணும், கண்டுபிடிச்சிக்கணும். இந்த ஒர்க் பேர் அந்த அண்ணனை பக்கத்தால் வந்து இன்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அன்றைக்கி அந்த அண்ணன் இருக்கு. இந்த ஒர்க்குக்கு பேர் டிஃப்ரெண்ட் இருக்கு. நோ ஆர்கன்ஸா, டூப்ளிகேட் ஆர்கன்ஸா. இது போய் டிஷ்யூன்னு சொல்லுவேன். செமி ஆர்கன்ஸா சொல்லலாம். இது ஒர்க் பேரெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னது என்ன இது போட்டிருக்கிறீங்களா ஏதாச்சும்? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த பேருக்கு வேண்டி எடுப்பாங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் டோலாமு லினனுமு இப்படியே சொல்லிட்டு இருந்தேன்னா எடுப்பாங்களா யாராச்சும்? நம்ம பேர் கண்டுபிடிக்கணும். இது வந்து சிக்கு ஒர்க்குன்னு சொல்லணும். சிக்கு ஒர்க் அப்படின்னா சிக்கு ஒர்க்கு. அது வந்து ஹிந்தியில் சிக்கு ஒர்க் அப்படிம்பாங்க. போலாமா? நீங்கள் என்னை விட்டுறாதீங்க, நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் வருவேன். இங்கே இருக்கிறவங்க வந்துடுற மேலே இப்போ தான் வந்துட்டு வந்தேன் வர்றேன். வீடியோல என்ன போடுறீங்களோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இவங்கள்ட்ட சொல்லணும். நீங்க வீடியோ போட்டுறீங்க, அங்கிருந்து வருவோம் எல்லாமே முடிக்கிறாங்களா? அதுக்கு தான் எல்லாம் கற்றுக்குங்க. வாங்கப்பா லைனில் நின்றுங்க, நான் சொல்கிறேன். சொல்றது நீங்க இந்த இடத்துல நீங்க எடுத்துட்டீங்களா, எல்லாரும் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கேட்கணும். அதான் நாங்கள் கண்டுபிடிச்சி நாங்கள் இது பண்ணுறோம். நீங்களும் கண்டுபிடிச்சி அதுக்கு பேர் நீங்கள் கண்டுபிடிச்சி வைக்கணும். எல்லா வீடியோலையும் ஒரே மாதிரி பேசுனா விற்கணும் இல்லை. கூட்டத்தை எப்படி சேர்த்துவீங்க? ஏதோ ஒன்று வளரணும். வீடியோக்குள்ளே வளரிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணுறாங்க? முழிக்குதுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். இது பேர் ஃபேப்ரிக், இது பேர் ஃபேப்ரிக், இது அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். செல்ல இருக்கு. இங்க அப்படிதான் மெஷர்மென்ட் போடுறீங்க. அந்த மாதிரி
சாரி போட்டும்போது வீட்டு அந்த குட்டியில் அவங்க போட்டு வச்சுக்கோங்க. அப்போ அப்படி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இந்த 299 போகிறீங்களா? 299க்கு நீங்கள் வந்து என்னென்ன சொல்லணும் இது சொல்லிடுறீங்க. சரி. அந்த பக்கத்தில் அந்த கஸ்டமர் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு சொன்னீங்க, அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்ககிட்டயே சொல்லிடுறதா? அது நம்மளுக்கு தெரியாது, வீட்டில் போய் தான் எங்களுக்கு பேரெல்லாம் நாங்கள் கண்டுபிடிப்போம். அப்படிங்களா? எஸ். நீங்கள் இப்போ சொல்ல மாட்டேங்கிறீங்கல்ல, நாங்கள் யோசிச்சுட்டே இருப்போம். பஸ்ஸில் ஒருத்தவங்க கட்டிட்டு போகிறாங்க, பேர் கேட்போம், அவங்க சொல்லிடுவாங்க, அதை கொண்டு போய் அந்த பேர் வச்சுருவோம். அது அப்படியே அங்கே சொல்ல மாட்டோம், நாங்கள் வீடியோவில் சொல்லிடுவோம். இப்போ நீங்கள் இந்த இது எடுத்துருக்கீங்க, இதுக்கு நீங்கள் வாய்ஸ் எதுவுமே ரெக்கார்ட் பண்ணலாம்? இப்போ ரெக்கார்ட் பண்ண மாட்டோம், வீட்டில் போய் தான் பேசுவோம். அப்படிங்களா? எஸ். இப்போ பேச மாட்டோமே, வீட்டில் போய் மியூசிக் கொடுத்து. இப்போ இந்த மியூசிக்கெல்லாம் வந்துன்னா எங்களுக்கு காசு கிடைக்காது. இந்த பாட்டு வந்துச்சுன்னா காசு கிடைக்காது. அதனால் நாங்கள் அதெல்லாம் இது பண்ணி விட்டுட்டு அவுட் வைஸ் பேசுவோம். இந்த சாரீ இப்படி இருக்குது, சாஃப்டாக இருக்குது, இதுக்கு ஃபால்ஸ் வைக்கணும். இப்போ பார்த்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பட்டன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவாக வந்துகிட்டே இருக்குது, தினம் ஒரு வீடியோ வந்துகிட்டு இருக்குதுங்க. செக் அவுட் பண்ணிக்கிங்க. இந்த வீக்குள்ளே வர வீடியோஸ் எல்லாம் செக் அவுட் பண்ணிட்டு போய் விசிட் பண்ணிங்கன்னா வாங்கிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா ஆன்லைன் மூலிமா கூட நீங்கள் வாங்கிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கு என்ன